Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல டைமண்ட் டிசைன்ல அருங்கோணம் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட பின்றதுக்கு 2 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். green கலர்ல 1.5 ரோல், white கலர்ல 1/2 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். நல்ல பெரிய கூடையாவே வந்திருக்கு. இப்போ இந்த கூடை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூட பின்றதுக்கு white கலர்ல 8 ஒயரும், green கலர்ல 14 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்துர்க்கேன். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துர்க்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கரெக்ட்டா 3 அடி அளந்து விட்டுக்கோங்க. கம்மியா எடுத்தீங்கன்னா ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். சோ கரெக்ட்டா 3 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 3 அடி முன் பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட்ல கிரீன் கலர் ஒயரை கட் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, அதை சரி சமமா மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல போடுறேன். ஒயிட் ஒயர் பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா, இது இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்குது இல்லையா, எந்த ஒயர் பெருசாக இருக்கோ இதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்குது இல்லையா, இதில் தான் கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஒயிட் கலர் ஒயர் எடுக்கிறேன். ஒயிட் கலரில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ரன்னிங் ஒயர் அப்படின்னா என்னன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்குறீங்க. ரன்னிங் ஒயர் அப்படின்றது கட் பண்ண ஒயர் போக ரோலோடு இருக்கும் இல்லையா, அதுதான் ரன்னிங் ஒயர். இப்போ அடுத்து 2 க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஒரு க்ரீன் ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம், அடுத்து ஒரு ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ணோம். இப்போ அடுத்து 2 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணணும். நான் சொல்கிறேன், இதே பேட்டர்னில் இந்த ஒயர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த கூட ஃபுல்லாகவே இந்த டைமண்ட் டிசைன் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஒயர் மட்டும்தான் செக் பண்ணி காமிச்சேன். இப்போது அடுத்து ஒரு ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி 2 க்ரீன் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர், 2 க்ரீன் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர்னு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒயர் லாஸ்ட் ஒயர் மட்டும் ஒரு க்ரீன் ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், 2 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது 2வது க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் ஒரு ஒயிட் ஒயர், 2 க்ரீன் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர், 2 க்ரீன் ஒயர்னு ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ண 22 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணோம், அடுத்து ஒரு ஒயிட் ஒயர், 2 க்ரீன் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர், 2 க்ரீன் ஒயர், ஒரு ஒயிட் ஒயர்னு ரைட் சைடு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். கடைசியில் ஒரு க்ரீன் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும் ஒரு க்ரீன் ஒயர் இருக்கணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ண 22 ஒயரையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒயர்ஸ் நம்ம என்ன பேட்டர்னில் ஜாயின் பண்ணமோ அதே பேட்டர்னில் தான் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னிட்டோம். அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போது 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். பேஸில் இதே மாதிரி 9 லைன் வந்துட்டு நம்ம பின்னுவோம். 9 லைன்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் விடணும். ஓகேவா? இந்த பேஸ் ஃபுல்லாகவே 9 லைன் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஸை சுற்றி 4 பக்கத்துலேயும் 3 அடி ஒயர் இருக்கும். அந்த 3 அடி ஒயரில் தான் நம்ம சைட் வால் பின்னுவோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் விடுற ஒயர் வந்துட்டு கம்மியாக விட்டுறாதீங்க. அதே மாதிரி கட் பண்ண ஒயர் கரெக்டாக 7 அடி கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 2 ரோல்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா ஒயர் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 ரோலுக்கும் அதிகமாக ஒயர் தேவைப்படும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம்.
ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். 2வது வரிசையில் விட்டீங்க இல்லையா, அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 அடி ஒயர் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். பேஸில் நம்ம கட் பண்ண ஒயர்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒயிட் ஒயர் 2 க்ரீன் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரன்னிங் ஒயரையும் வச்சு பின்னணும். 3வது வரிசையில் 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை பின்னியாச்சு. அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னிக்கலாம். இந்த 4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்துக்கோங்க. 3வது வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கே அளந்துக்கோங்க. அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அது ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் பேஸ் ஃபுல்லாகவே பின்னணும். ரன்னிங் ஒயரையும் கரெக்டாக க்ரீன் ரன்னிங் ஒயர் ஒயிட் ரன்னிங் ஒயர் மாற்றி மாற்றி பின்னணும். இந்த 4வது வரிசையில் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 4வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பக்கத்தில் கடைசியாக க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை மட்டும் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த பக்கம் நம்ம எப்படி பின்னுறோமோ சேம் அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் பின்னணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு கடைசியாக ஒரு வரிசை பின்னும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒயரும் ஒரே ஒரு க்ரீன் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த பக்கத்தில் 2 க்ரீன் ஒயர் வந்துருச்சு. இந்த பேஸ் சுற்றி ஒரு ஒயிட் ஒயர் 2 க்ரீன் ஒயர் ஒரு ஒயிட் ஒயர் 2 க்ரீன் ஒயர் வந்திருக்கும். இப்போ கடைசி வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கிறேன். ஒன் சைடு எப்படி பின்னி காமிச்சனோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை சென்டரோடு சேர்த்து 5 வரிசை பின்னியாச்சு. இப்போ இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் வரிசை பின்னணும். லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த பக்கத்தில் ஃபுல்லாக நான் பின்னி காமிக்க போகிறது கிடையாது. பிகினருக்காக ஜஸ்ட் எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒன் சைடு எப்படி பின்னணும் அதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் 3 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை, அடுத்து ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை, கடைசியாக க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னணும். அவ்வளோதான். இந்த பக்கம் எப்படி பின்னமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு 4 வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேஸில் டோட்டலாக 9 வரிசை பின்னிருக்கும். கரெக்டாக இதே மாதிரி பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கூடையோட சைட் வால் நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மேல் பக்கம் போகிற ஏதாவது ஒரு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. லேடர் நாட் போட்டு இந்த கூடையை நம்ம பின்ன போகிறோம். இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் கார்னர் எப்படி டர்ன் பண்ணி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள்.
நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப குட்டியாக ஒயர் குடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். சின்ன சின்ன குடைகளெல்லாம் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகளை பின்னுங்க. இப்போது சைடு வாலில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். இதுக்கு மேலே நாட் போட்டு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போடணும், அவ்வளோதான். இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டர்னிங். ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கத்துலேயும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிக்கணும் அப்படின்றதுனால இடையில கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி பின்னிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இது வந்துட்டு 3வது கார்னர் டர்னிங். இப்போது இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். எந்த ஒயரில் ஆரம்பித்தோமோ அங்கேருந்து சுற்றி வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கூடையோட சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் டர்ன் பண்ணி நாட் போட்டிருக்கேன். இது ரெண்டாவது கார்னர் டர்னிங். அப்புறம் இந்த பக்கத்தில் இது 3வது கார்னர் டர்னிங், இது 4வது கார்னர் டர்னிங். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். அப்புறம் இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதே ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த நாட்டில் தான் ரன்னிங் ஒயர் ஓட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நம்ம எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்னமோ அதே மாதிரி இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டுக்கு மேலே 3வது ரவுண்டு பின்னணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மொத்தம் 4 ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். அடுத்து அருங்கோணம் பேட்டர்னில் டைமண்ட் வரா மாதிரி நம்ம பின்ன போகிறோம். இப்போ 2வது ரவுண்டில் இத்தனை நாட் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ரெண்டாவது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பித்த நாட்டும் முடிச்ச நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் க்ரீன் ஒயர் போகுது இல்லையா, அதை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அப்புறம் ரன்னிங் ஒயரையும் மேல் பக்கம் போகிற ஒயரையும் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட் வந்துட்டு டைட் ஆயிரும். இப்போது 2 ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்கன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வந்துட்டு 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3வது ரவுண்டு பின்னியாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரேன். இந்த 3வது ரவுண்டையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. ஒரு ரவுண்டையும் பின்னுறதை காமிச்சோன்னா இந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு இந்த கூடை பின்னுறதுக்கு 2 நாள் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இப்போ தான் கூடை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4-5 நாள் கூட ஆகலாம். பொறுமையாக போடுங்க. 3வது ரவுண்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி வந்துட்டு பின்னணும். பின்னிட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு சேம் இதே மாதிரி பின்னணும். இப்போ ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 4 ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கூடையோட சைடு வால் ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. 4வது ரவுண்டில் லேடர் நாட் வந்துட்டு போட்டுக்கிறேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ 4 ரவுண்டு ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். இனி ஒயிட் ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம். அடுத்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இப்போ நான் பின்ன இல்லையா, இது வரைக்குமே ஒயிட் ரன்னிங் ஒயர் ஹாஃப் ரோல் கரெக்டாக தீர்ந்துருச்சு. அடுத்து கைப்பிடி பின்னுறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். அடுத்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். இப்போது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னிக்கலாம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டுட்டு வரணும். இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 4 நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் எப்படி லேடர் நாட் போட்டனோ அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிகினருக்காக லேடர் நாட் கிளியராக தனியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த க்ரீன் ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுருங்க, கட் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயராக பிடிச்சி நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 2 க்ரீன் ஒயர் இருக்குது இல்லையா, அதில் நாட் போட்டுக்கோங்க. 2 க்ரீன் ஒயர் நிறைய இருக்குது, எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு 2 க்ரீன் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு 2 க்ரீன் ஒயரில் நாட் போட்டேன். அடுத்து ஒரு ஒயிட் ஒயர், அடுத்து ஒரு க்ரீன் ஒயர் இருக்குது இல்லையா, அதை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க அடுத்து 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டு வரணும். இதில் 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு பியோர் க்ரீன் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு பியோர் க்ரீன் நாட் நமக்கு வரும். இப்போ நம்ம அருங்கோணம் கூட பின்னிக்கிட்டு இருக்கோம். அருங்கோணம் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு விதவிதமாக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த அருங்கோணம் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக மினி கூடையிலேருந்து பூஜா கூடைகள், 3 ரோல் லஞ்சு கூடை வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பீட்ஸ் வச்சும் அருங்கோணம் கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன்.
இப்போ கிராஸ் நாட் வந்துட்டு எத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே அடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஒரு பியோர் க்ரீன் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டு, ஒரு பியோர் க்ரீன் நாட்டு, 2 மிக்ஸ்டு நாட்டுன்னு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிராஸ் நாட் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். நம்ம க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னிட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அதே ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இதில் தான் வந்துட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது. ஸோ ரன்னிங் ஒயர் வெளி பக்கமாக எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, அதில் வந்துட்டு நாட் போடுறேன். ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லேடர் நாட் எதில் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே அடுத்து என்ன ஒயர் இருக்கோ அதில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 2வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது. ஸோ இந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட் பண்ணிகிட்டே போடுங்க. ஈஸியாக இந்த அருங்கோணம் கூடைய ஸ்பீடாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருப்பேன், அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ரவுண்டு கிராஸ் நாட்டு, ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுனால பாருங்கள் அருங்கோணம் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ நம்ம இந்த அருங்கோணம் கூடையில் டைமண்ட் வரா மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஸ்டார் வரா மாதிரி நிறைய குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அருங்கோணம் கூடை பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் நாட் போடணும். இந்த நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும். டைட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டுட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னும்போது என்ன ஆகும்னா, நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா ஒரு ரவுண்டு, அந்த நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அடுத்த ரவுண்டில் நான் கிராஸ் நாட் போட்டுட்டு கையோடைய ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருப்பேன். அந்த மெத்தடில் பின்னிங்கன்னா ஸ்பீடாக பின்னி முடிச்சிடலாம். நாட்டை வந்துட்டு அந்த டைட் பண்ணுற அந்த நேரம் நமக்கு மிச்சமாகும். ஒரே சமயத்தில் 2 ரவுண்டு நம்ம பின்ன மாதிரியும் இருக்கும். இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வாங்க. பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுருங்க, கட் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். கிராஸ் நாட் எப்படி போட போகிறோம்னா, அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலுக்கு நேராக இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நாட் போடணும். இதையும் நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற ஒரு ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா அடுத்து பக்கத்தில் அருங்கோணம் ஹோலுக்கு நேராகவே 2 ஒயர் இருக்கும். அதை வந்துட்டு நாட் போடுற மாதிரி வரும். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 பியோர் க்ரீன் நாட்டு, ஒரு பியோர் ஒயிட் நாட்டு நமக்கு வரும். அந்த அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுவாங்க. இந்த கூட வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். க்ரீன் ரன்னிங் ஒயர் உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்து வச்சு பின்னிக்கிட்டு வரணும். ஒரே க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த அருங்கோணம் கூட பின்னதுனால டைமண்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும். இதே நீங்கள் க்ரீன் ரன்னிங் ஒயர் ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு மாற்றி பின்னிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கிராஸ் நாட் பின்னி முடிச்சுட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சுட்டு பின்னிட்டு வரத்துக்குள்ளே கிராஸ் நாட் போட்டது வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். டைட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும், டைமும் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிராஸ் நாட் போட்டுட்டு கையோட ரன்னிங் ஒயரை வச்சும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கிராஸ் நாட் போட்டேன் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரையும் வச்சு பின்னுறேன். இந்த மாதிரி பின்னுறதுனால ஒரே சமயத்தில் 2 ரவுண்டு பின்னா மாதிரியும் இருக்கும். சீக்கிரம் இந்த கூடை வந்துட்டு நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே 2 ரவுண்டு ஒன்றாவே நான் பின்னிக்கிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ சீக்கிரமாக பின்னி முடித்த மாதிரி ஒரு ஃபீல். அதான் உங்களுக்கும் சொல்லலாமே, யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கிராஸ் நாட் போட்டாச்சு இல்லையா, கையோட ரன்னிங் ஒயர் வச்சு கிராஸ் நாட்டில் போட்ட 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்டை வந்துட்டு டைட் பண்ணுற நேரமும் நமக்கு மிச்சமாகும். இந்த கூடையை சுற்றி பின்னுற அந்த டைமும் நமக்கு மிச்சமாகும் கையோடு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா. இப்போல்லாம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கூட பின்னுறேன். ஒரு 2 ரோல் கூட பின்னுறதுக்கு 3 நாள் 4 நாள் கூட ஆகும். இந்த அருங்கோணம் கூட வந்துட்டு இந்த 2 ரவுண்டு ஒன்றா வச்சு பின்னதுனால எனக்கு என்னமோ 2 நாளில் இந்த கூடையை பின்னி முடித்த மாதிரி ஒரு ஃபீல். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையை வந்துட்டு ஃப்ரீ டைமில் தான் பின்னுவேன். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு முடிச்சிட்டேன்.
ரொம்ப ஸ்லோவாக தான் பின்னேன், ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கரெக்டாக கிராஸ் நாட் போட்டுட்டு தான் மேலே ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். இதையும் மறந்துடாதீங்க. பின்னுற ஆர்வத்தில் கிராஸ் நாட் போடாமல் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிடாதீங்க, அப்புறம் பேட்டர்ன் வந்துட்டு மாறிடும். இப்போ இதே மாதிரி 2 ரவுண்டு ஒரே சமயத்தில் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். கிராஸ் நாட் போடுற ஒரு ரவுண்டு, அப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கூடையை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கிராஸ் நாட் வந்துட்டு ஒரு ரவுண்டு பின்னணும், அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னணும், அடுத்து கிராஸ் நாட் வச்சு ஒரு ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னணும். அடுத்து கடைசி 3 ரவுண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அவ்வளோதான். அடுத்து கிராஸ் நாட் போடணும். எப்படி போடணும்? அரிங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். அருங்கோணம் இல்லாமல் அந்த 2 ஒயரில் பிடிச்சி நாட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாட் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்து பாருங்கள், அருங்கோணம் ஹோலுக்கு நேராக மேலேயே 2 ஒயர் இருக்கும், அதை பிடிச்சி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட்லேயும் கிராஸ் நாட்டு ப்ளஸ் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரே சமயத்தில் நான் பின்ன போகிறேன். இப்போ பாருங்கள், கிராஸ் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம எங்கே விட்டுருந்தோமோ அது வரைக்கும் வந்துட்டு கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்து ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும், அதில் நாட் போடணும். நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு தனியாக கூட நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் பின்னிக்கலாம். இதை ஒன்ஸ் நீங்கள் பின்னி பாருங்கள். அருங்கோணம் கூட எப்போவுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் பின்னுவீங்க. இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு கிராஸ் நாட் போட்டேன் இல்லையா, அதில் வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையோட இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். கிராஸ் நாட் போடாமல் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிராஸ் நாட் போடாமல் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடக்கூடாது. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் கையோட. இப்போ அடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். கிராஸ் நாட் போட்டுட்டு கையோட ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த அருங்கோணம் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போது கிராஸ் நாட் ஒரு ரவுண்டு, ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு நீங்கள் தனித்தனியாக பின்னாலும் சரி, 2 ரவுண்டு ஒன்றா பின்னிட்டு வந்தாலும் சரி, உங்களோட விருப்பம்தான். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னதுக்கப்புறம் கிராஸ் நாட் போடணும். கிராஸ் நாட் எப்படி போடணும்? கரெக்டாக அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா பக்கத்தில் அடுத்த 2 ஒயர் அருங்கோணம் ஹோலுக்கு நேராகவே வந்துடும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போட்டுக்கோங்க. அடுத்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே அடுத்து நான் க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறேன். கடைசி 4 ரவுண்டு கிராஸ் நாட் இல்லாமல் அடுத்து கண்டினியூஸாக லேடர் நாட் போட்டு போட போகிறேன். இப்போது இதே மாதிரி இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த கூடைக்கு நடுவில் அந்த டைமண்ட் ஃபுல்லாகவே வரா மாதிரி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி 4 ரவுண்டு லேடர் நாட் போட்டு அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னியிருக்கேன். இந்த கூடையில் அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 8 ரவுண்டு வரா மாதிரி பின்னியிருக்கேன். இதையும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த கூடையில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் கூடைக்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். கடைசியாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா, அந்த ரவுண்டை அப்படியே மடித்து சொருக போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, மேல் பக்கம் போகிற அந்த ஒயர் ஒரு 2 ரவுண்டை விட்டுட்டு 3ஆவது ரவுண்டில் சொருகணும். அப்போ தான் அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். நீங்கள் 4 ரோல் 5 ரோல் கூட பின்னுறீங்க அப்படின்னாக்கா 4ஆவது ரவுண்டில் இருந்து கூட சொருகலாம். கூட நல்லா அந்த வாய்ப்பகுதி ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த கூடை பின்னுறதுக்கு 7 அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா, இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக பின்னது போக ஒயர் வந்துட்டு சொருகி விடுற அளவுக்கு தாராளமாகவே இருக்குது. 5லேருந்து 10 நாட்குள்ளே வரைக்கும் நீங்கள் இந்த ஒயர்ஸை சொருகி விடலாம். கிராஸ் நாட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கூடைக்குள்ளே ஒயரை சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் கூடையோட உள் பக்கத்துலேயும் நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த ட்ராக் மாறாமல் சொருகிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த கூடைக்கு கைப்பிடியும் இந்த டிசைனுக்கு ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு ஏதோ பண்ணியிருக்கேன். இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத வீடியோஸே இல்லை. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.